வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழுக்கள். மொத்தம் 22 குழுக்கள் இருந்திருக்கும். இதில் மேஜர் குழுக்கள் வந்து 8, மைனர் குழுக்கள் வந்து 14. ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டிஸ் நம்ம பார்த்துடலாம். யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, இது மூணுமே ஜவஹர்லால் நேருவாக தான் அவர் தான் வந்து இந்த குழுக்களுக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் ஃபுல்லாகவே வந்து பிரதமர்கிட்ட தான் இருக்கும். அப்போதைய பிரதமர் நேரு. அதே மாதிரி ஸ்டேட்ஸையும் கண்ட்ரோல் வச்சுக்கிடுவார். மாநிலங்கள் குழு, ஸ்டேட் மாகாண அரசியலமைப்பு குழுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து படேல். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வெறும் ஸ்டேட் குழு. மாநிலங்கள் குழுனா நேரு. மத்திய அரசியலமைப்பு குழு நேரு. ஸோ எல்லாமே யூனியன் அதிகாரங்கள், அரசியலமைப்பு, மாநிலங்கள் குழு அந்த மாதிரி வரும். யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, இது மூணுமே பவர்ஃபுல்லானது. ஸோ அது வந்து நேரு கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து வந்து டிராஃப்டிங் கமிட்டி, இது எல்லாருக்குமே தெரியும். வரைவு குழு டாக்டர் அம்பேத்கர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, நடைமுறை விதிகள் குழு. ஸ்டீரிங் கமிட்டி, தலைமை குழு, இது வந்து ராஜேந்திர பிரசாத், அப்போதைய குடியரசுத் தலைவர். அப்போ தான் வந்து இவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை குழுவும் ப்ரொசீஜர் படி தான் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ராஜேந்திர பிரசாத் வந்து எழுதிடலாம். இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். தலைமை குழு, ஸ்டீரிங் கமிட்டி அண்டு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, இது ராஜேந்திர பிரசாத். அடுத்து வந்து மாகாண அரசியலமைப்பு குழு ஆல்ரெடி பார்த்தோம். படையில் அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி, ட்ரிபிள் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா, அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர், இதுக்கான குழுக்கு வந்து தலைவர் வந்து படையில் இருப்பார். இந்த குழு வந்து 2 துணை குழுக்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து அடிப்படை உரிமைகள் குழு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி, இது ஹெட் யார்னா ஜேபி கிருபால்னி. அடுத்து வந்து மைனாரிட்டி சப் கமிட்டி, சிறுபான்மையினருக்கான குழு பார்த்திங்கன்னா HC முகர்ஜி. இதுதான் வந்து இந்த 8 குழுக்கள். அடுத்து என்னென்ன குழுக்கள் மட்டும், அடுத்து வந்து மைனர் குழுக்கள் வந்து 14ன்னு பார்த்தோமா. அது வந்து கொஞ்சம் முக்கியமான குழுக்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஹவுஸ் கமிட்டி, பட்டாபி சீதாராமையா, அவைக்குழு. அதாவது எப்படிங்க அப்படின்னு, ஹவுஸுக்கு பட்டா வேணும். ஹவுஸ் கமிட்டி, பட்டாபி சீதாராமையா. செகண்ட் வந்து அட்ஹா கமிட்டி ஆன் த நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடிக்கான இடைக்கால தலைவர் ராஜேந்திர பிரசாத். அந்த ஆல்ரெடி பார்த்தோமா, தலைமை குழு, நடைமுறை விதிகளுக்கான குழு, அதோட சேர்த்து படிச்சுக்கோங்க. தேசிய கொடிக்கான இடைக்கால குழு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு. அடுத்து எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா, பிற ஒதுக்கப்பட்ட இடங்கள். ஏவி தாக்கர். எப்போவுமே ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒதுக்கப்பட்ட இடங்கள் தாக்கர். நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டயர் ட்ரிபல் ஏரியா அண்டு அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்சியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா, வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடியின பகுதிகள். கோபிநாத் பர்தோலாய். கோபிநாத் வந்து நார்த் ஈஸ்ட் பக்கம் டூர் போனார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஜிவி மாவுலங்கார். அதாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு காரில் போவோம். ஃபங்க்ஷனு இங்கே மாவுலங்கார், லாஸ்ட்டில் உள்ள காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, கேஎம் முன்சி. எப்போவுமே மூஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷார்ட்கட்டுக்கு கரெக்டாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணால் நல்லா மூஞ்சி வேணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து வரைவு குழு, மொத்தம் 7 பேர். எப்போ வந்து இது அமைச்சிருப்பாங்கன்னா 29 ஆகஸ்ட் 1947. இதில் ஹெட் வந்து அம்பேத்கர். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, மொத்தம் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 7 பேர் இருப்பாங்க. ஹெட் வந்து அம்பேத்கர். அது தவிர மிச்சம் 6 உறுப்பினர் பார்த்தலாம். கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, டிடி கிருஷ்ணமாச்சாரி, என் மாதவராவ், கேஎம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, இதெல்லாம். இதில் வந்து கிருஷ்ணமாச்சாரி பார்த்தீங்கன்னா கெய்தானுக்கு பதில், முன்னாடி கெய்தான் ஒருத்தரை போட்டிருப்பாரு, அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரியை போட்டிருப்பாங்க. மாதவராவ் வந்து மிட்டருக்கு பதிலாக போட்டிருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அம்பேத்கர் தானே டிராஃப்டிங் கமிட்டி. அம்பேத்கர் வந்து ஒரு படம் எடுக்க போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படம் எடுக்க போனால் சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். கோபால்சாமி அப்படி ஞாபகம், சாமியை கும்பிட்டு ஆரம்பிப்போம். என்ன சாமி கும்பிட்றாரு? 2 தடவை கிருஷ்ணசாமியை கும்பிட்றாரு. கிருஷ்ணசுவாமி, கிருஷ்ணமாச்சாரி. அப்போ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சிடலாம். யார் ஹீரோனா? மாதவராவ். ஏன்னா மாதவன் தான் ஹீரோ. ஏன்னா மாதவனுக்கு தான் மூஞ்சி வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும். இவ்வளோ தான் ஷார்ட்கட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யுவன் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.